ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம சேலத்தில் இருக்கிற கோதண்டராமர் கோயில், ரொம்ப பழமையான கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். மக்களே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து கோதண்டராமர் கோயில். ரொம்ப விசேஷமான கோயில். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, ராமர் வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்து சீதா ராமரோட ஒரு கோலத்தில் இங்கே உட்காந்துருக்கார். வெளில வந்து அம்போடு உட்காந்துருக்கார். உள்ளே வந்து யார் விபீஷனுக்கு தனியாக ஒரு காட்சி தரார். என்ன காட்சி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க, பட்டாபிஷேக காட்சி தரார். அதனால் பட்டம் வேணும் அப்படின்றவா இங்கே வரலாம். ப்ரமோஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, லைஃப்பில் மேலே வரணும், தொழிலில் மேலே வரணும் அப்படின்றவ வந்து இங்கே வந்து இந்த ராமரை, கோதண்டராமரை வேண்டிட்டா, பட்டாபிஷேக ராமரை வேண்டாம், ரொம்ப உங்களுக்கு பலன் கைமேல. இது பாருங்கள், இந்த இந்த தூண் வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட் எழுப்பும். ரொம்ப விசேஷமான அந்த இதுவால் கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சவுண்ட்லாம் கேட்குறது இதில். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் யூ கம் ஹியர். சிம்மம் பீஷணம் பத்ரம் விசுவாமி. நரசிம்மர் எல்லாம் அவளோட லக்ஷ்மியோடு இருக்கா. ஐக்ரீவர் லக்ஷ்மி ஐக்ரீவர். गजाननं भूतगणाधिसेवितं कवितजं बलकारमखिलं मातुलं भूतगणागसारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वाक्कुण्डां नल्लं मनकुण्डां मामगरां नोकुण्डां मेणुमुडङ्गां मुक्कुण्डुनप्पाद्यापादं अप्पामहिषावार्तमग्गे நோயும் போக்குறவர். ஏன்னா ருணம் இருந்தால் ரோகத்தில் இருந்தால் ரொம்ப நிவர்த்தி பண்ணுறவர் மகா தன்வந்திரி. ரொம்ப விசேஷம். இங்கே ஸ்ரீ விஷ்ணுதுர்கை 18 கை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் 18 கை ரொம்ப விசேஷம். விஷ்ணுதுர்கை இவா வைஷ்ணவ தலங்கள்லாம் இருப்பாவா. ஒன்று மூணுதே பஞ்சபதனாய புராய சப்புருக்கிற பஞ்சபத சத்ரு சம்பனாய ஸ்வாஹாக. ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த வெத்தலை மாலையை வந்து வாலில் சாத்தினா ரொம்ப விசேஷம். நிறையா ஜோதிட சூட்சமாக. சசிதேவி கோதண்டராமஸ்வாமி சீதாலட்சுமி அனகிரகசித்த மகாலட்சுமி ஜெகதாய் ஓம் ஸ்ரீயை நமः மலோத்பாத்யே நமः கமலாயே நமः சந்திரசோபன்யே நமः விஷ்ணுபத்யே நமः ஆரோகாய நமः வல்லவாய நமः சாரங்கன்யே நமः தேவியே நமः மகாலட்சுமி லோகசுந்தரி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் சமயநாய பிரசேத பிரசேத ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி ஓம் மகாதேவி சுமஸ்மதேவி சுமஸ்மதே நிர்மலசுந்தரயா ஸ்ரீ கோதாலட்சுமி திவ்யபாதாரம் குலமா இருந்தது. யாரோட குருகுலம்? பரத்வாஜ் முனிரோட குருகுலம். அவர் என்ன பண்றாரு, ராமரோட பாதத்துக்கு, அதாவது பரத்வாஜ் முனிரோட குருகுலத்துல 10 தலை ராவண தம்பி விபீஷ்ணர் ஒவ்வொரு நாளும் ராமர் இங்க வரணும் ராமரை உருவத்தை விட ராமரோட பாதத்துக்கு பூஜை பண்றாரு. ராமர் இங்க வரணும், அவர் பட்டாபிஷேக திருக்கோலத்தை பார்க்கணும்னு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்றாரு. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ராமர் இலங்கையில ராவண சம்காரம் பண்ணிட்டு வனவாசலாம் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த வழியா அவர் பிறந்த ஊர் அயோத்திக்கு போறதாகவும், அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வந்த வேலை பாத்தீங்கன்னா மாலை வேலையில வராரு. அதனால ஒரு நாள் இருந்ததா இந்த குருகுலத்துல ஒரு நாள் ஓய்வெடுத்ததா ஐதீகம். அடுத்த நாள்
விபீஷ்ணர் கேட்க எப்படி கேட்கிறாரு? இரு கைகளை கூப்பி பிரபு ராமா உங்க திருப்பட்டாபிஷேக திருக்கோலத்தை பார்க்கணும்னு கேட்கிறாரு. ராமர் என்ன பண்றாரு? மறுக்கிறாரு. ஏன் தம்பி பரதனும் சத்ருகனும் இல்லாம நான் காட்சி கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. உடனே ஆஞ்சநேயர் ராமருக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது பிரபு நான் பாதுகிறேன்னு சொல்லி அயோத்தியில விரைந்து போய் பரதனும் சத்ருகனையும் தகவல் சொல்றாரு. இந்த மாதிரி அண்ணன் இந்த இடத்துல தான் இருக்கிறாரு, பரத்வாஜனோட குரூப்பை தான் இருக்கிறாரு, ஒரு அழைத்துட்டு வர சொல்லிட்டு பரதனையும் சத்ருகனையும் தோள சுமந்து விரைந்து இங்க வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா புஷ்பக விமானத்துல வரும்போது வெளியே பாத்தீங்கன்னா ராமர் கோதண்டத்தோட இருப்பாரு, சீதையும் நின்ற திருக்கோலத்துல இருக்காங்க, லட்சுமணும் நின்ற திருக்கோலத்துல இருக்காங்க. ஆனா அங்கிருந்து விபீஷ்ணருக்கு எப்படி காட்சி தராருன்னா ராமர் தன் சுய ரூபமான மகாவிஷ்ணு திருக்கோலத்துல பார்க்கடலை எப்படி அமர்ந்திருப்பாரோ அந்த மாதிரி கால் மேல் கால் போட்டு எந்த ஒரு ஆயுதம் இல்லாம மனிதனுக்கு தேவையான அறம், பொருள், இன்பம், வீடு, சரி எல்லாம் நான் தரேன், என்னை சரணாகதி அப்படின்னு 16 செல்வத்தோட கால் மேல் கால் போட்டு சிரிச்ச திருக்கோலத்திலையும் தாயாரும் கால் மேல் கால் போட்டு மகாலட்சுமி திருக்கோலத்துல கணவனும் மனைவியும் சிரிச்ச திருக்கோலத்துல இருக்காங்க. ராமர் அயோத்திக்கு போறதாகவும் இங்க பட்டாபிஷேகம் பண்ணதுனால இந்த ஊருக்கு அயோத்தியா பட்டினம் பேர் இருந்தது. ராமரோட குலகுருவான வசிட்டரே சொல்றாரு, ராமா நீங்க அயோத்திக்கு போறதாகவும் இங்க பட்டாபிஷேகம் பண்ணதுனால இந்த ஊருக்கு அயோத்தியா பட்டினன்னு இந்த ஊருக்கு பெயர் சாத்துறாரு. அதே மாதிரி குடும்ப சமேதமா இருக்காரு. ஆதிசேஷனான லட்சுமணன் உடைவாளேந்தி சேவிக்க, பரதன் வெண்கொடை சாத்த, சத்ருகன் வெண்சாமரை வீச, ஹனுமன் ராம் ராம் என ஜெபிக்க, எதிர்த்தாப்புல அங்கதன் சுக்ரீவன் இருக்காங்க. குடும்ப சமேதமா கால் மேல் கால் போட்டு பட்டாபிஷேக திருக்கோலத்துல விபீஷ்ணருக்கு காட்சி தந்த ஸ்தலம். வெளியே தூண்கள் பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரம் 27 தூண்கள் இருக்கு. 28 அபிஜித்துன்னு சொல்லுவாங்க. 28 தூண்கள் இருக்கிறதாகவும், அதே மாதிரி வெளியே பாத்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கனார்களால் கட்டப்பட்டது. அதே மாதிரி மூலஸ்தானத்தை பாத்தீங்கன்னா அதியமான் காலத்துல கட்டப்படுதா புராணம் சொல்லுது. வேற எங்கேயுமே காண முடியாது. அயோத்திக்கு முன்பே முதல் பட்டாபிஷேகம் இந்த இடம். பரத்வாஜனோட குருகுலத்துல விபீஷ்ணருக்கு காட்சி தந்த ஸ்தலம் தென்னக அயோத்தி என்று அழைக்கப்பட்டது. சேவிச்சுக்கலாம், அவரோட திருநாமத்தை சேவிக்கலாம். அதே மாதிரி இது பிரார்த்தனை ஸ்தலங்க. இங்க 48 நாளைக்கு ஒரு மண்டலமா அர்ச்சனை இருக்குது. உங்க பேரு, நட்சத்திரம், கோரிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா பிரார்த்தனை எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா தினமும் அர்ச்சனை பண்ணும்போது நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். சொல்லாமா? சொல்லுங்க. ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெயராம ஜெயராம ஜெய ஜெயராம சீதாராம சீதாராம கல்யாண ராம பட்டாபி ராம தசரத ராம கோதண்ட ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெயராம ஜெயராம ஜெய ஜெய ராம சீதாராம சீதாராம கல்யாண నాదుడైన నాదుపై నీకు అభిమానమెన్నడుగల్ కూర, అనాదుడైన నాదుపై నీకు అభిమానమెన్నడుగల్ కూర. గణతల్లియు గణతండ్రియు గణతల్లియు గణతండ్రియు అనియు నీవేయని నమలేదా. గణతల్లియు గణతండ్రియు అనియు నీవేయని నమలేదా. నిన్ను వినగేది నాకెవరూ లేదే. నిన్ను వినగేది నాకెవరూ లేదే. నన్ను ప్రభు త్యాగరాజనాయందు
నన్ను ప్రభు త్యాగ రాజనా ಒಂದು అభిరామమెన్నడుగల్ కూర అనాథుడైన నాదుపై నీకు అభిమానమెన్నడుగల్ కురా